It can't blame the world. This is only karma. நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா சபையில பேசும்போது பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற பரிதாபமான நிலைமைக்கு அதனுடைய கர்மா தான் காரணமே தவிர எந்த நாடுகளையும் அது பழி சொல்லவே முடியாது அப்படின்னு அடிச்சு பேசுறதை எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. பகவத்கீதையில வர 4:18 செய்யுள் கர்மா அகர்மா விகர்மான்னு 3 விஷயத்த சொல்லுது. எதுக்கு இருக்கவங்க கெட்டவங்க, அவங்க உன் சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் அவங்களை அழிக்கிற கர்மாவனை செஞ்சாலும் நீ நல்லதுதான் செய்யற. அந்த செயல் உனக்கு எந்த விதமான பாதகமான விளைவுகளையும் உண்டாக்காது. அதே சமயம் சொந்தக்காரங்களாச்சே அப்படின்னு நீ கொல்லாம அவங்களை விட்டேன்னா உன்னுடைய செயலற்ற தன்மை, அதாவது அக்கர்மா, நிச்சயமா உனக்கு கெடுதியான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு கிருஷ்ணர். காலங்களை கடந்து நிற்கிற நம்முடைய தமிழ் கடவுள் திருவள்ளுவர் செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியது செய்யலைன்னாலும் கெடுதல் வரும், செய்யக்கூடாதது செஞ்சாலும் கெடுதல் வரும். ஊழ்வினையை பத்தி பல குரல்கள் எழுதின திருவள்ளுவரை பற்றி நிச்சயமா மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கும் தெரிஞ்சிருக்கும். பின்ன தமிழன்னா அவனுடைய முதல் அடையாளமே திருவள்ளுவர் தானே.